அவர் 2 கேள்வி கேட்டிருக்கிறாரு. முதலாவது கேள்வி, நம்ம தொழுகையில ருக்கூல இதை ஓதணும், சஜிதாவுல இதை ஓதணும் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இது ஓதுறதோட நம்ம சில துவாக்களையும் அதுல செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு தொழுகைக்கு செய்த உழுவை கொண்டு இன்னொரு தொழுகையை தொழலாமா, அதுக்கு ஒவ்வொரு தொழுகையும் தனித்தனியா உழு செய்யணுமா, இந்த 2 கேள்விகளை கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமுனி முஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழ வேண்டும். உங்க தொழுவதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு நம்ம செயல் விளக்கம் தந்து காட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம தொழ வேண்டும். அப்ப அவங்க தொழுகையில என்னென்ன நேரத்தில் என்னென்ன ஓதுனாங்களோ அதைத்தான் நம்ம ஓதணுமே தவிர, அது இல்லாத ஒன்றை நம்ம ஓதுவதாக இருந்தால் ஓதலாம். எப்ப ஓதலாம்னு கேட்டா, அவங்க வாயால் ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்கணும். அவங்க செஞ்சு காட்டினது தான் செய்யணும். செஞ்சு காட்டினதுக்கு மேல ஒன்றை செய்யறதாக இருந்தால், அல்லது மாற்றி ஒன்று செய்யறதாக இருந்தால், அல்லது சேர்த்து ஒன்று செய்யறதாக இருந்தால், அது என்ன வேணும் கேட்டா தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். அப்ப இப்ப நம்ம தொழுகையில தக்பீர் கட்டி நிக்கிறோம். நின்ற உடனே அதுல ஓத வேண்டியது ஒன்ன கற்று தந்துட்டாங்க. பஞ்சகத்து ஓதலாம், அல்லாஹு பாயிது பைனி பைன ஹத்தாயாங்கிற துவா ஓதலாம். அப்புறம் அல்ஹம்து சூரா ஓதி, அப்புறம் ஒரு சூரா ஓதி ருக்கு செய்ய வேண்டும். இது நிற்கும் போது ஓத வேண்டிய விஷயம். ருக்குக்கு போயிட்டோம்னா நீங்க அந்த கேள்வி கேட்ட சகோதரர் சொன்னபடி சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓத வேண்டும். இது நமக்கு சொல்லி தந்த விஷயம். அதுதான் சஜிதாவுக்கு போனோம்னு எந்திரிச்சோம்னு சொன்னா ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லணும். இது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு விஷயம். அதே மாதிரி சஜிதாவுக்கு போனோம்னு சொன்னா சுப்ஹான ரப்பியல் அலா சொல்ல வேண்டும். இதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு விஷயம். அது மாதிரி எந்திரிச்சு 2 இருப்புக்கு நடுவுல ரப்பியல் பிர்லி என்று என்ன செய்யணும், ஒரு சஜிதாவுக்கும் அடுத்த சஜிதாவுக்கும் இடையில உள்ள சின்ன இருப்பு இருக்குல்ல, அந்த இருப்புல ரப்பியல் பிர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று அதை ஓதி கொள்ள வேண்டும். அத்தஹியாத்துல உட்கார்ந்த பிறகு அத்தஹியாத்துல இல்லாஹின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தஹியாத்து, அதுக்கப்புறம் ஓதக்கூடிய ஸலவாத்து, அதுக்கப்புறம் ஒரு 7-8 துவாக்கள், ஆதாரபூர்வமான துவாக்கள் இருக்கிறது. அது எந்த ஒன்றையாவது ஓதிக்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. இதை நம்ம அப்படி ஓதிடணும். இதுல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டு நின்று கொண்டு அத்தஹியாத்துல இல்லாஹின்னு, அத்தஹியாத்துங்கிறது நல்ல சொல்லா இருந்தாலும் அது ஓதுறேடா, அதுவா நின்றுட்டு என்ன ஓதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க போது நீங்க வேற ஒண்ணு ஓதுனீங்கன்னா, ஓஹோ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ என்று வந்துவிட்டால் அது மார்க்கத்தை கிண்டல் பண்றோம் ஆயிடும். அது செஞ்சிடக்கூடாது. ருக்குல போய் என்ன சொல்ல போனா ஹதீஸ் தடையே இருக்குது. ருக்குல நின்றுட்டு அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் ஓதலாமா? நீங்க ஓதுற சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதை விட குர்ஆன் சிறந்ததுதான். ஆனால் ஓத முடியுமா? ஓதக்கூடாது. ஏன்? நான் ருக்குலையும் சஜிதாவுலையும் குர்ஆன் வசனங்கள் ஓதுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது சொல்லாதப்போ ஓதக்கூடாது. ஏன்? ருக்குவுக்குன்னு ஒண்ணு சொல்லி தந்துட்டாங்க போது அதைத்தான் சொல்லணுமே தவிர, ருக்குல இருந்துகிட்டு குல்ஹுவல்லாஹ் சூரா தான் சிறந்த சூறாவா இருக்குது, நான் ருக்குல குல்ஹுவல்லாஹ் ஓதுனால் அது நன்மைக்கு பதிலாக நரகத்தில் உடனே ஒரு தள்ளிடும். அதுல எது பார்க்க போனேன், நீ ஒரு அதிக பிரசங்கித்தனம் பண்ற, அல்லாஹ் மீறுற, அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீ பெரிய ஆளா பாக்குற என்ற ஒரு அர்த்தம் அதற்குள்ள அடங்கி இருக்கிற காரணத்தினால் அது குற்றச் செயலாக ஆகிவிடும். அதனால தொழுகையில என்னென்ன இடத்தில் என்னென்ன ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதோ அவைகளை தவிர வேற ஒன்றை ஓதவே கூடாது. ஆனால் 2 இடங்கள்ல 3 இடங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். 3 இடங்கள்ல நமக்கு வேற ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த துவாக்கள் ஓதியதற்கு பிறகு கூடுதலாக நம்ம ஓதுவதற்கு என்ன இருக்கிறது? 3 இடங்கள்ல தொழுகைக்குள்ளேயே 3 இடங்கள்ல ஓதுவதற்கு எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து தொழுவுங்க என்று சொன்னாங்களோ அவங்களே விதிவிலக்காக அதுக்கு சலுகை தந்திருக்கிறார்கள். அது என்ன சலுகை என்று கேட்டால், சஜிதாவில் நீங்க சுப்ஹான ரப்பியல் அதெல்லாம் ஓதிட்டீங்க. ஓதி முடிச்ச பிறகு உங்களுக்கு இறைவன்ட்ட நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்க வேண்டியிருக்குன்னு வைங்க. இது ஜமாஅத்து தொழுகையில சாத்தியப்படாது, செய்யவும் கூடாது. ஏன்னு கேட்டா ஜமாஅத்து தொழுகை சாட்டா தொழுன்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா ஜமாஅத்து தொழுகை கூட்டாக தொழும் பொழுது நோயாளிகள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், ஒரு அவசர வேலைக்கு போகக்கூடிய ஜமாத்துல இருப்பான். இவர் 1.5 மணி நேரம் நிறுத்தாத்து வைங்க, அவன் தொழுகையில் திட்டிக்கிட்டே இருப்பான் மனசுல. அது சரி வராது. இப்படி முஹாதர்கள் செஞ்ச பொழுது அஃபத்தானு அன்தயா முஆத், நீ என்ன குழப்பம் பண்றியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டிச்சு இருக்கிறாங்க.
அதனால கூட்டா தொழுவும் பொழுதெல்லாம் நீங்க சஜிதாவோட வீட்டு நீங்க 6 மணி நேரம் துவா செஞ்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக ஜமாத்தை விட்டுட்டு லேட்டா வர்றீங்க, பரல தனியா தொழுவுறீங்க, அல்லது பரலுக்கு பிறகு சுண்ணத்தை நீங்க என்ன செய்றீங்க தனியா தொழுவுறீங்க, இரவு தொழுகையை எழுந்து தொழுவுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்கள் தொழும் பொழுது சஜிதாவுல நம்ம ஓத வேண்டிய திக்ரை ஓதி முடிச்சு விட்டு அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும். ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு தொழுகையில நெருக்கமாகறான், அந்த தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப அவன் நெருக்கமாவது எங்கே என்று சொன்னால் அவன் சஜிதாவில் கிடக்கும் பொழுதுதான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒருத்தர் நெருக்கிறது எது? நிக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா தான் இருக்கிறான், இருந்தாலும் முழுசா இந்த பணியல, குனியும் போது பாதிதான் பணிஞ்சிருக்கான். நெத்தி குனி நிலத்துல வைக்கும் பொழுதுதான் இந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற அர்த்தம் முழுமை பெறுது. நீ தான் மகா பெரியவன், நான் மகா சின்னவன், மண்டைய குனை தலையில வச்சுக்கிட்டேன், இதான் என்னுடைய தரம், நீ எல்லாத்துக்கும் பெரியவன். அப்படி நிக்கும் போது 5 அடி மேல வந்தது தலை, அந்த மாதிரி மண்ணில இருந்து அந்த மாதிரி வராம நெத்திய குனி கீழே வைக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப எவ்வளவுக்கு நம்ம பணிவை காட்டுறோமோ அவ்வளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் நெருக்கமாகி விடுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியது சஜிதாவில் இருக்கும் பொழுதுதான். அதனால பக்ஸிரு பிஹி துஆ, சஜிதாவில் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். கமினுன் அன் யுஸ்தஜாப லகும், உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது. நெருக்கமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், அதை நிறைவேற்றி தருவான். அப்ப இந்த சஜிதாவுல நீங்கள் சுப்ஹான ரப்பியல் அலா சொல்லி முடித்து விட்டு தனியா ஒரு தனி சஜிதா செய்யக்கூடாது, தொழுகைக்கு உள்ள சஜிதா தான் சொல்லி முடித்து விட்டு உங்களுக்கு நேரம் இருந்து பெரிய கோரிக்கை இருக்குமையானால் நீங்க என்ன செய்யலாம், சஜிதாவுல கலந்துகிட்டு கையேந்தி கேட்பதை விட சஜிதாவுல கை பரட்டி போட்டு கேட்பது இருக்கிறது அது கூடுதல் பணிவா இருக்கிற காரணத்தினால இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிக்கும் என்றால் அவன் ஏத்துக்குவான், அவன் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப சஜிதாவுல ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி அத்தஹியாத்துல இருக்கிறோம்ல, அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓதி அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து இந்த மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க இந்த துஆக்கள் ஏதாவது ஒண்ணு ஓதி முடித்து விட்டு அப்புறம் நமக்கு எத்தனை கோரிக்கைகள்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி கோரிக்கைகளை சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அத்தஹியாத்துல இருந்து கொண்டே நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏன் கேட்கலாம்னு சொல்றோம், இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, சும்மல் யதஹய்யர் மினல் மஸ்அலத்தி மா யஷா, இதன் பிறகுன்னா அந்த முதல் அத்தஹியாத்து ஸலவாத்து துஆ இதெல்லாம் ஓதி முடித்த பிறகு அவன் விரும்பியதை அல்லாஹ்விடத்துல கேட்கட்டும். அத்தஹியாத்துல விரும்பியதை கேட்கட்டும் என்ற தொழுகையெல்லாம் முடிந்துவிட்டு உட்கார்ந்து துஆ செய்து கொண்டு இருப்பதை விட தொழுகைக்கு உள்ளேயே இருந்து கொண்டு துஆ செய்வது இருக்கிறது அது கூடுதல் சிறந்தது. அதுல கேளுங்கிறாங்க. தொழுகைக்கு பிந்தியும் கேட்கலாம், கையேந்தியும் கேட்கலாம். கையேந்தி கேட்கறதை விட அத்தஹியாத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்வது இருக்கிறது அது ரொம்ப நல்லது. நம்ம தமிழ் மொழியில கூட கேட்கலாம். ஏன்னு கேட்டா அவன் விரும்பியதை கேட்கட்டும்ங்கிறாங்க. விரும்பியதுனால அவன் பாஷையில கேட்கறான்னு அர்த்தம். அவன் விரும்பியது நம்ம விரும்பினது அரபில கேட்க முடியுமா? அப்ப நமக்கு விரும்பினதை கேளுங்க, நம்ம அரபிக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா போயிடும். அதனால விரும்பியதை கேளு என்று சொன்னாலேயே நம்ம பாஷையில கேட்டுக்கொள்ளலாம். இந்த ரெண்டு ஸ்பெஷல் அனுமதி உள்ளது. அதே மாதிரி குனூத் என்ற ருக்குல இருந்து எழுந்த பிறகு குனூத் என்ற ஒரு துவா, அதாவது ஒரு பொது நன்மைக்காக வேண்டி அல்லது ஒரு வித்தர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு துவா ஓதுறது, கற்றுத்தந்த துவா விட்டுருங்க. அது மாதிரி இல்லாம ஒரு வெள்ளம் புயல் மழை முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி சோதனை வரும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க கோரி துவா செய்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்களை சில பேர் கொன்ற பொழுது அவங்க ஒரு பிரார்த்தனை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பர்மிஷன் இருக்கு. 3 தவிர வேற எந்த ஒரு இடத்துலையும் நீங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கிற தஸ்பீஹ் துஆன்னு சொல்லி தொழுகைக்கு உள்ள நுழைத்து விடக்கூடாது. இது முதல் கேள்விக்குரிய பதில். மாத்தணுமோ? கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப ஒவ்வொரு வக்துக்கும் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அசர் மகரிப் இந்த தொழுகையிலுக்குரிய இடைப்பட்ட நேரங்கள் நம்ம குறைவாக இருக்கிறது. லோகத்துக்கு முடிச்சோம் அசர் நேரம் வந்துடும், அசருக்கு முடிச்சோம் மகரிப் நேரம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஷார்ட் டைமா இருக்கும்போது லோகருக்கு செஞ்ச உழவு அசருக்கு இருக்கும், அசருக்கு செஞ்ச உழவு மகரிப்புல இருக்கும். அப்ப நம்ம மகரிப்பு வந்தோன்னு ஒரு உழவு செய்யணுமா, அல்லது நம்ம அசருக்கு செய்த உழவை கொண்டே மகரிப்பை தொழுதலாமான்னு அவர் கேட்கிறாரு.
இதை பொறுத்த வரைக்கும் இது நேரடியாகவே நமக்கு ஹதீஸ்ல ஆதாரம் உள்ள ஒரு சட்டம். இது நேரடியாக என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு உழுவை கொண்டு எத்தனை தொழுகை வேண்டாலும் நீங்க தொழுது கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் அப்படித்தான் தொழுது கொள்வோம். அதாவது நீங்க ஷார்ட் டைம் நீங்க சொல்றீங்க, ஷார்ட் டைம்ல லாங் டைமா இருந்தா கூட கூடும். நீங்க லோகருக்கு உழு செஞ்சீங்க, லோகர்ல உழு செய்து முடித்து தொழுத்தீங்க, அதற்கு பிறகு நீங்க சிறுநீர் கழிக்கல, காற்று போகவில்லை, ஒழுவை முடிக்கக்கூடிய காரியம் எதுவுமே நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அசர் வந்து விட்டது. அந்த உழுவை கொண்டு என்ன செய்யலாம், ரொம்ப நேரம் ஆனாலும் சொல்லலாம், 3.5 மணி நேரம் டைம் கிடைச்சாலும் பரவாயில்ல, உழவு நீங்காமல் இருந்தால் அந்த உழுவை கொண்டு அசர் தொழுவலாம். அசர் தொழுது முடிச்சுட்டு நீங்க உழவு நீங்கக்கூடிய காரியம் ஒன்றிருந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் மகரிப் வருது, அதுக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்கும். அது வரைக்கும் நீங்க அப்படி இருந்தா என்ன செய்யலாம், அப்படியே அதே உழவு, அதுக்கு ஒரு தனியாக உழவு செய்ய தேவையில்லை, அதே உழவு போதுமானது. அதாவது உழவு நீங்கி விட்டா தான் உழவு செய்யணும். உழவு எப்ப நீங்க மார்க்கத்தில் ரூல் இருக்கிறது. அந்த இது நடக்காத வரைக்கும் ஒரு உழவை கொண்டு உங்களுக்கு சாத்தியப்படாத ஒரு மனிதனுக்கு ஒரு பேச்சுக்கு 10 நாளைக்கு உங்களுக்கு உழவு முறியல் என்று சொன்னா தூங்கவே இல்லை, மனதில் வைக்கவே இல்லை, காற்று போகவே இல்லை, இந்த மாதிரி இருந்தால் ஒரு உழவு கொண்டு என்ன செய்யலாம், 50 தொழுவை தொழுது போகலாம், தப்பே கிடையாது. அது சாத்தியம் இல்லை. ஒரு மனிதன் எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு 3 வேலை 4 வேலை 3 வரைக்கும் வேணா என்ன செய்யலாம், உழவு நீங்காமல் இருப்பானே தவிர அப்படி இருக்க முடியாது. ஆனா அப்படி இருந்த சட்டம் என்ன, போதும், உழவு நீங்காத வரைக்கும் உழவு அவசியம் இல்லை. அதனால பிரான்ஸா இருந்தாலும் சரி, இந்தியாவிலேயா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தொழுகைக்கும் உழவு செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் என்ன இல்ல, கட்டாயம் கிடையாது. ஒரு புகார்லயே உங்களுக்கு என்ன இருக்கும், தலைப்பே இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு உழவில் பல தொழுகை தொழுதல் அப்படின்னு இருக்கும். அதிசயமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.